குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான அந்த குற்றம் தமிழகத்துல ஆங்காங்கே நடந்துட்டு தான் இருக்கு. எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனம் தெரிவிக்காங்க. அதை கட்டுப்படுத்த நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது வந்து நான் எப்போ எல்லா இடமும் சொல்றது வந்துங்க, இது அவங்க புகார் கொடுக்க முன் வரதே நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா அநேக இடத்துல வந்து ஒன்று அவங்களுடைய பெற்றோர்கள் இதை சொல்லி நம்ம பேருக்கு எடுக்க வேண்டாமா, நம்ம குடும்ப பேர் கொடுக்குவோம் அப்படின்ற மாதிரியே சப்ரஸ் பண்ணி வைக்கக்கூடிய காலம் தான் இருந்தது. ஆனால் இப்போ துணிச்சலாக பெண்களும் சரி, இப்போ பாருங்க ரயில்வே ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், தொடர்ச்சியாக ரயில்வேக்கு ஃபோன் வருது அந்த தொடர்பு எண்ணில். அதனால் பெண்களும் இப்போ அவேர்னஸ் விழிப்புணர்வு பெற்று பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் புகார் கொடுக்க முன் வர்றாங்க. அதனால் நிறைய புகார்கள். இன்னொரு காரணம் உங்களுடைய ஊடகத்துறை பத்திரிகைத்துறை வளர்ச்சி. எல்லா செய்திகளையும் வெளிக்கொணர்ந்து நீங்களும் விழிப்புணர்வு உண்டாக்குறீங்க, செய்திகளை வெளிக்கொணர்ந்து எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறீங்க. அதுதான் ஒரு காரணம். அதனால நம் முதலமைச்சராக இருந்தாலும் இந்த துறையாக இருந்தாலும், இந்த துறை சமூக நலத்துறை, கல்வித்துறை மற்றும் காவல்துறையோட இணைந்து தான் அந்த அவேர்னஸ் பண்ணுறோம். இன்னை வரைக்கும் பண்ணுறோம். தொடர்ச்சியாக 9th to 12th முதற்கட்டம் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் பிரைமரி அந்த நம்பரே சொல்கிறோம். நீ துணிச்சலவா, புகார் வெளியே வராதுன்றதையும் நம்ம வந்து உறுதி கொடுத்து தான் பிள்ளைங்களை புகார் கொடுக்க சொல்கிறோம். இது வரைக்கும் யார் புகார்தாரான்றது வெளிவராமல் இருக்குது. குழந்தைகளுக்கு அந்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட் மட்டும் வந்துருச்சு. அதுக்கும் வந்து தமிழ்நாடு அரசு காரணம் இல்லை, அது நெக் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதனால் நம்ம வந்து யார் புகார்தாரர் என்ன யாருன்றது அடையாளப்படுத்தப்படாது, வெளியே தெரியாது, புகார் தர முன்வாருங்கள் அப்படின்றத நம்ம எல்லாத்திட்டையும் சொல்கிறோம். 10-9-8 இருந்தாலும் சரி, 1-8-1 இருந்தாலும் சரி, இல்லை சைபர் கிரைம் 19-30 இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம விழிப்புணர்வு உண்டாக்குறதுனால தான் இந்த எண்ணிக்கை அதிகரித்து வர்றது வந்து எங்களுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு உண்டாக்கியுள்ளது அப்படின்ற எண்ணம் தான் என்னுடைய கருத்தாக நான் கூற விரும்புகிறேன். சென்னை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமா அப்படின்னு தமிழக ஆளுநர் விமர்சனம் வைக்கிறார். அவர் தெரியாமல் சொல்கிறாருங்க, இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் சொல்கிறார், அப்படிதான் நான் சொல்ல விரும்புவேன். ஏன்னா பிற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்த்தா அவருக்கு தெரியுங்க. சென்னை வந்து பாதுகாப்பான ஒரு இடம் தான். எல்லா பிள்ளைகளும் இங்கே வந்து படிக்கிறாங்க. தமிழ்நாடால் எல்லா பிள்ளைகளும் இங்கே வந்து படிக்கிறாங்க. அதனால் ஒரு சில நிகழ்வு அங்கிருந்து நடக்கிறத வச்சு அந்த ஒரு தகவல் அவங்க சொல்லக்கூடாது. பிற மாநிலங்களெல்லாம் அநேகமாக மறைக்கப்படுது. நடந்த தகவல் எங்கேயுமே வெளிவரதில்லை. இங்கே நம்ம வந்து 4வது தூணாகிய பத்திரிகை துறையும் நல்ல ஒரு ஜனநாயக முறையோடு இருக்கிறீங்க, எல்லாம் இருக்கிறதுனால இங்கே எல்லா செய்தியும் வெளியே வருது. அதுதான் காரணம். ஆகவே அவர் தெரிந்தும் தெரியாது போல் கூறலாம்